பொதுவாகவே நம்மளுடைய மூலாதார சக்கரம் அப்படின்னு சொல்றது இடுப்பு பகுதிக்கு கீழே அப்படி இருக்கக்கூடிய இடத்துல இருக்கும். நம்ம உடல்லையே இந்த மூலாதாரம் அப்படின்னு சொல்றது கொஞ்சம் உஷ்ணமான பகுதின்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி தான் இந்த ஆனஸ்லயும் நமக்கு கொஞ்சம் உஷ்ணமா இருக்கிறதுனால அதிகமான நமக்கு வலியை கொடுக்கறது மட்டும் இல்லாம உடல்ல கொஞ்சம் நமக்கு உஷ்ணம் அதிகமாச்சுனாலும் இந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கு. பொதுவாகவே உடல் உஷ்ணம் இந்த மாதிரி அதிகமா இருந்ததுன்னா அவங்க எந்த மாதிரியான உணவு முறைகள் எடுக்கணும்? ஒருவேளை இந்த பைல்ஸோ ஃபிஸ்டுலாவோ ஆனல் ஃபிஷர் இருக்கு, இல்ல நமக்கு ரெக்டம் ரீஜியன்ல ஏதாவது கட்டிகள் இருக்குன்னா எந்த உணவு முறைகளை நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ இந்த மாதிரி உடல் உஷ்ணம் இருக்கக்கூடியவங்க ஃபர்ஸ்ட் நம்ம சொல்லக்கூடியது எண்ணெய் குளியல் ரொம்ப முக்கியம். இதுல ஜம்பீர தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஒண்ணுமே இல்லை, ஜம்பீரம் அப்படின்னாவே நமக்கு தெரியும் எலுமிச்சை பழம். ஸோ இதை அடிப்படையாக வைத்து செய்யக்கூடிய ஒரு தைலம் அவ்வளவு உடல் உஷ்ணம் இருந்தாலும் அது நம்ம உடல்ல இருந்து வெளியேற்றக்கூடியது அப்படின்னு சொல்லலாம்.